இன்னைக்கு நாம் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், ஒரு 4 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்க. ஒரு பவுலில் சால்ட்டு இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண உடனே இதை ஒரு தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் இதுக்கு போதும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் ஓரளவு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுது மீதி இருக்கும், அதை இதில் சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். தயிர் போட்டு இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒன்று சேர நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும் போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை போடணும். மஷ்ரூமும் சேர்த்து அது நல்லா கொதிக்கணும். கொஞ்சமாக இதில் இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக